மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் உத்திய ஒரு சூப்பரான உதாரணத்தோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்புவீங்களா? கிரிக்கெட்ல நம்ம பாக்குற அதே லாஜிக் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சுக்க உதவும். ஒரு பிளேயரோட ஆவரேஜ் ஸ்கோர் அவரோட உண்மையான நிலையான திறமைய காட்டுது இல்லையா? ஆனா ஸ்டாக் சார்ட்டை முதல்ல பாக்கும்போது அது ஒரே கன்ஃபியூஷனா, ஏகப்பட்ட ஏற்ற இறக்கமா தெரியும். இவ்ளோ நாய்ஸ் மத்தியில அதோட உண்மையான ட்ரெண்ட் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க். இங்க தான் மூவிங் ஆவரேஜ் உள்ள வருது. இது மார்க்கெட் நாய்ஸை ஃபில்டர் பண்ற ஒரு கருவி மாதிரி. இது ரொம்ப சிம்பிள். பழைய விலைகளை எடுத்து அதோட ஆவரேஜை வச்சு ஒரே ஒரு தெளிவான கோடு போடுது. எல்லாம் சரி, ஆனா இந்த ஒரு கோட்டை வச்சு நாம எப்படி ட்ரேட் பண்றது? ரூல் ரொம்ப சிம்பிளுங்க. விலை கோட்டுக்கு மேல போனா வாங்கணும், கீழே வந்தா விக்கணும். அதாவது கோட்டுக்கு மேல விலை இருந்தா ட்ரெண்ட் ஸ்ட்ராங், கீழே இருந்தா ட்ரெண்ட் வீக். ஆனா இந்த சிம்பிள் பைசல் சிக்னல் ஒரு ஆரம்பம்தான். இதை விட ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னிக் இருக்கு. ட்ரேடர்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸான கோல்டன் கிராஸ் ஓவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேதான் ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் ஒளிஞ்சிருக்கு. உண்மையான மேஜிக்கே இங்கேதான் தொடங்குது.